பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹ் சும்ம லா யுத்பிஊன மா அன்ஃபகு மன்னவ் வலா அதல்லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் கௌலும் மஅரூஃபும் வ மஃபிரத்துன் கைரும் மின் ஸதகத்தி யத்பஉஹா அதா வல்லாஹு கனிய்யுன் ஹலீம். இந்த ஆயத்து வரையிலும் உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லி இருந்தது. அதாவது தர்மம் கொடுத்துவிட்டு அதை சொல்லி காட்டக்கூடாது. அதே மாதிரி நோவினை கொடுக்கவும் கூடாது. யாரு சொல்லி காட்டவும் இல்லை, நோவினை கொடுக்கவும் இல்லையோ அவங்களுக்கு அல்லாஹ் கிட்ட பெரிய கூலி இருக்கிறது. ஆனால் தர்மம் கொடுக்கிறத கொடுத்துவிட்டு பிறகு அதை சொல்லி காட்டினால், நோவினை கொடுத்தால், சொல்லாலோ செயலாலோ கஷ்டங்களை கொடுத்தால் தர்மம் வாங்கியவருக்கு, அப்போ செஞ்ச தர்மத்துடைய புண்ணியம் அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதை பற்றி அல்லாஹ் தாலா அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் தாலா பேசி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா துபுத்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல்லதா, சொல்லி காட்டுவதை கொண்டும் நோவினை கொடுப்பதை கொண்டும் உங்களுடைய தர்மங்களை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள். வீணா போயிடும். தர்மம் கொடுத்துட்டு சொல்லி காட்டுறமா அப்படின்னு சொன்னால், நான் தாங்க அந்த குமரு காரியத்துக்கு உதவி பண்ணேன், நான் தாங்க அவருக்கு ஹஜ்ஜுக்கு போக உதவி பண்ணேன், நான் தாங்க அவருக்கு ஆஸ்பத்திரி செலவு பார்த்தேன், என்னங்க கிடைக்க போகுது அந்த மாதிரி சொல்கிறதுனால? அப்போ செஞ்ச தர்மம் வீணாக போயிடும். சொல்லி காட்டுறதுனால தர்மம் வீணாக போயிடும். நோவினை கொடுப்பதுன்னு சொன்னால் என்னது அப்படின்னா, ஏதோ கஷ்ட காலம் அவர் உதவியை வாங்கியிருப்பார், இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேள்விப்பட்டாருன்னு சொன்னால் அவருக்கு மனதளவில் எவ்வளவு அவருக்கு கஷ்டம் ஏற்படும். அந்த கஷ்டம்தான். சொல்லாலோ செயலாலோ தர்மம் கொடுத்துட்டு எந்த விதமான நோவினையும் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரியெல்லாம் சொல்லி காட்டி நோவினை கொடுத்தால் உங்கள் தர்மம் வீணாகிவிடும். அந்த மாதிரி உங்களுடைய தர்மத்தை வீணாக்கிறாதீங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். அதுக்கு அல்லாஹ் உதாரணமும் சொல்கிறான். எப்படி வீணா போகும்னா, கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரியா அன்னாஸ் வலா யுமினு பில்லாஹி வல்யோமில்லாஹி. அல்லாவையும் மறுமையினாலையும் ஈமான் கொள்ளாமல் ஒருத்தன்ட்ட ஈமானும் இல்லை, மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி தன்னுடைய பணத்தை அவன் செலவு செய்கின்றான். அதாவது பப்ளிசிட்டிக்காக, பாப்புலாரிட்டிக்காக, மக்கள் அவனை பெரிய உதவியாளர், பெரிய கொடையாளி அப்படியெல்லாம் மக்கள் பேசணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒருத்தர் தர்மம் செய்கின்றார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு நன்மை ஒன்றும் கிடைக்காதுங்கிறது நமக்கு தெரியும்ல. என்னையா அவர் எல்லாம் புகழ் விரும்பியா இருக்கிறாரு, புகழ் விரும்பிக்கு அல்லாஹ் எங்கேயா நன்மையை கொடுப்பான் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? அதே மாதிரி தான் புகழ் விரும்பிக்கு எப்படி நன்மை கிடைப்பதில்லையோ அதே போலத்தான் தர்மம் ஒருவர் செய்துட்டு அதை சொல்லி காட்டினால், நோவினை கொடுத்தால் அவருக்கும் நன்மை கிடைக்காது, அவருடைய தர்மமும் பாழாகிவிடும். அந்த மாதிரி பாழாக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுது. இது நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் தாலா ஒரு உதாரணத்தையும் சொல்லுகிறான். மசலுஹு, அதுக்கு உதாரணம் எப்படின்னு சொன்னால், கமசலி சஃபுவானி, ஒரு வழுக்கு பாறையை போல. அந்த வழுக்கு பாறையில் அலைஹி துராபுன், மண்ணு படிஞ்சு கிடக்குது வழுக்கு பாறை. ஃபசாபஹு வாபிலுன், மழை பெய்கின்றது, ஜோன்னு மழை பெய்யுது. ஃபத்ரகஹு சொல்தா, அதை சுத்தமாக அதை விட்டு விடுகிறது. அதாவது மழை பெஞ்சிச்சுன்னா வழுக்கு பாறையில் ஒட்டி இருக்கிற மண் எல்லாமே வழுக்கிக்கிட்டு ஓடி போயிடும். பாறையை பார்த்தீங்கன்னா பல 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 பலன்ட்டு ஆயிரும். அந்த மாதிரி தான் இவர் வேணா தர்மம் கொடுத்துட்டு நினச்சிக்கிட்டு இருக்கலாம், எனக்கு நன்மை கிடைக்கும், எனக்கு அல்லாஹ் தாலா பெரிய கூலி கொடுக்க போகிறான் மறுமையில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் மறுமையில் ஒன்றும் கிடைக்காது. எப்படி அந்த வழுக்கு பாறையில் வழுக்கிக்கிட்டு மண்ணு ஓடி போயிடுதோ அது மாதிரி நன்மைகள் எல்லாம் அது வழுக்கிக்கிட்டு ஓடி போயிடும் ஐயா அப்படின்னு அல்லாஹ் தாலா உதாரணத்தை வேற சொல்கிறான்.
லா யக்திரூன அலா ஷைஇம் மிம்மா கஸபு, அவர் சம்பாதித்ததில் எந்த ஒன்றுக்கும் அவர் சக்தி பெற மாட்டார். சக்தி பெற மாட்டார், அதாவது அவர் செஞ்ச தர்மத்துக்கு எந்த புண்ணியமும் அவருக்கு கிடைக்காது. ஏன் காரணம்? அதை அவர் சொல்லி காட்டினார். இஹ்லாஸோடு செய்யக்கூடியவர் இருக்கிறாரே தர்மம், அவர் மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டார், நான் இந்த மாதிரி செஞ்சேன் வச்சேன் அப்படின்னு. புகழ் விரும்பிகள் அந்த மாதிரி சொல்லுவான். இஹ்லாஸோட யார் செய்கிறாங்களோ அல்லாஹ் கிட்ட கூலி இஹ்லாஸுக்கு தான். குரானில் பல இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லியிருக்கிறான், எந்த இபாதத்தாக இருந்தாலும் சரி, எந்த வணக்கமாக இருந்தாலும் சரி, அது முஹ்லிசீன லஹுத்தீன், அந்த வணக்கம் அல்லாஹ்வுக்காக களப்பற்றதாக இருக்கணும். அப்போ தான் அது அல்லாஹ் கிட்ட மக்பூலாக ஆகும். முஹ்லிசீன லஹுத்தீன் இல்லை அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு களப்பற்றதாக அந்த வணக்கம் இல்லை அப்படின்னா அல்லாஹ் அதை எப்படி ஏற்றுக்கொள்வான்? அல்லாஹ் தாலா குவான்டிட்டியை விட குவாலிட்டியை அல்லாஹ் நிறையா பார்த்தான். அல்லாஹ் தாலா நம்மளுடைய அமலுடைய தரம், அதனுடைய குவாலிட்டி எப்படி, குவான்டிட்டி எல்லாம் அல்லாஹ் பார்க்கறது இல்லை. குவான்டிட்டி நிறையா இருந்தாலும் குவாலிட்டி இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? அப்போ அது மாதிரி தான், யார் இந்த மாதிரி தர்மம் செய்துவிட்டு மக்களிடத்தில் சொல்லி காட்டுகிறார்களோ, நோவினை கொடுக்கிறார்களோ, அவங்க புண்ணியமெல்லாம் அழிஞ்சு போயிடும். லா யக்திரூன அலா ஷைஇம் மிம்மா கஸபு, அவர்களுக்கு அவர்கள் சம்பாதித்ததில் இருந்து எதுக்கும் அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள், எந்த புண்ணியமும் அவர்களுக்கு கிடைக்காது. வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் காஃபிரீன், அல்லாஹ் தாலா காஃபிரான சமுதாயத்துக்கு அல்லாஹ் தாலா நேர்வழி காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான். இப்போ இந்த ஆயத்துகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தர்மம் செஞ்சுட்டு சொல்லி காட்டாத, தர்மம் செஞ்சுட்டு யாருக்கும் நோவினை கொடுக்காத, பெருமைக்காக தர்மம் செய்யாத அப்படின்னு அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசிட்டான். இது அல்லாஹ் பேசிட்டு அடுத்த ஆயத்து, வமசலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் இப்திகாஅ மர்தாத்தில்லாஹ் வ தஸ்தீதம் மின் அன்ஃபுஸிஹிம் கமஸலி ஜன்னா. இந்த ஆயத்தில் யார் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி யார் தர்மம் செய்கிறார்களோ, யார் செலவு செய்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் தாலா எந்த மாதிரியாக அல்லாஹ் கூலி கொடுப்பான், அதை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் எப்பயுமே ஒன் சைடு அல்லாஹ் பேசவே மாட்டான் குரானில். அல்லாஹ் தாலா அதையும் பேசுவான், இதையும் பேசுவான், ரெண்டையும் பேசுவான். இப்போ அல்லாஹ் தாலா இருக்கிறானே, தர்மம் செய்துட்டு ஒருத்தர் சொல்லி காட்டுறாரு, நோவினை கொடுக்குறாருன்னா அந்த தர்மம் அழிஞ்சு போயிருங்கிற விஷயத்தையெல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு, அடுத்து ஒருத்தர் இஹ்லாஸோட தர்மம் செஞ்சா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக தர்மம் செஞ்சா அவருக்கு என்ன கிடைக்கும், அதை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான். அது அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹ்.